Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 3 Current Electricity உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 3.6 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a heating element using nichrome connected to a 230 volt supply draws an initial current of 3.2 ampere which settles after a few seconds to a steady value of 2.8 ampere. What is the steady temperature of the heating element if the room temperature is 27 degrees Celsius? Temperature coefficient of resistance of nichrome averaged over the temperature range involved is 1.7 into 10 to the power minus 4 per degree Celsius. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் நிக்ரோம் அப்படிங்கிற மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் 230 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி கனெக்ட் ஆகும்போது இனிஷியலாக 3.2 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஆஃப்டர் சம் டைம் இந்த 3.2 ஆம்பியர் ஒரு ஸ்டெடி வேல்யூவை ரீச் ஆகுது. அதாவது 2.8 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இனிஷியல் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இனிஷியல் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸ்டெடி டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 1.7 into 10 to the power minus 4 per degree Celsius. முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. V is given, V is equal to 230 volt. ஹீட்டிங் எலிமெண்ட் இந்த சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது இனிஷியலாக அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளவுனா I1 is equal to 3.2 ஆம்பியர். ஸோ திஸ் இஸ் அ இனிஷியல் கரண்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹீட்டிங் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R1 is equal to V by I1. This is from Ohm's law. V is equal to IR. So using the values of V and I, we will get V is 230 and I1 is 3.2. If we calculate, we will get this as 71.87. So R1 is equal to 71.87. Unit of resistance is ohm. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கரண்ட்டு பாசிங் த்ரூ த ஹீட்டிங் எலிமெண்ட் ரீச்சஸ் எ ஸ்டெடி வேல்யூ விச் இஸ் I2 இஸ் ஈக்குவல் டு 2.8 ஆம்பியர். ஸோ I2ங்கிறது ஸ்டெடி கரண்ட் பாசிங் த்ரூ த ஹீட்டிங் எலிமெண்ட் ஆஃப்டர் சம் டைம். நவ் வாட் இஸ் த ஸ்டெடி ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் R2. இப்போ I2ங்கிற கரண்ட்டு அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வழியாக பாஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்கிறோம். R2 is equal to V by I2. This is equal to V is 230 and I2 is 2.8. So if we calculate, this will be equal to 82.14. Unit of resistance is ohm. So we have calculated R1 and R2. R1ங்கிறது இனிஷியல் கரண்ட்டு அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வழியாக பாஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ். R2 இஸ் த ரெசிஸ்டன்ஸ் when the steady current 2.8 ஆம்பியர் flows through the heating element. இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளவுனா, இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் given as T1 is equal to 27 degree Celsius. நமக்கு T2வை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டெடி டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணணும். The resistance at the temperature T2 is given by R2 is equal to R1 into 1 plus alpha into T2 minus T1. We already know this relation. Previous problemsல இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். R1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get R1 into 1 is equal to R1 plus R1 alpha into T2 minus T1. ஸோ இதை ஒன் சைடு வச்சுக்குவோம், R1 அடுத்த சைடு கொண்டு வரலாம். Therefore R1 alpha T2 minus T1
is equal to R2 minus R1. இந்த R1 இந்த சைடு வந்துச்சுன்னா R2 minus R1 அதை தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். Keeping this in one side, T2 minus T1 is equal to R2 minus R1. இந்த R1 alpha denominatorக்கு வரும். We know the value of R2, we know the value of R1, and alpha is also given in the problem. What is the value of alpha given in the problem? Alpha is equal to 1.7 into 10 to the power minus 4 per degree Celsius. Therefore, T2 minus T1 is equal to, what is the value of R2? R2 is 82.14. What is the value of R1? 71.87 divided by R1 is 71.87 into, what is the value of alpha? Alpha is 1.7 into 10 to the power minus 4. ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷனை லாக் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆஃப்டர் ஃபைண்டிங் தட் யூ வில் கெட் 840.6 அப்படின்னு வரும். We already know the value of T1. Therefore, T2 is equal to 840.6. இந்த மைனஸ் T1 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் T1 அப்படின்னு வரும். T1 is 27 degree Celsius. Therefore, this is equal to 840.6 plus 27, and this is equal to 867.6. Unit of temperature is degree Celsius. இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டெடி டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்டெடி டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 867.6 டிகிரி செல்சியஸ். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.